ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ ஆன்லைன் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாலங்க. ஸோ அதில் வாங்கின ஐட்டம்ஸ்லாம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் தான் நிறைய வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜுவல்லரி செட் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் வாங்கியிருந்தேங்க. அது என்னென்னா இந்த 6 கிளாஸ் கண்டெய்னர் தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ₹184. சரின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஏன்னா இது வந்து மற்ற எல்லா ஐட்டமும் மீஷோவில் வாங்கியிருந்தேன். மீஷோவில் வந்து கிளாஸ் கண்டெய்னர் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இதை ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ் ஜார்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்கங்க. ஒரு பாட்டிலுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டாக கார்ட்போர்ட் போட்டு நல்லா அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எந்த டேமேஜுமே இல்லை. அதே மாதிரி நான் வந்து ஆர்டர் பண்ணும்போது அந்த பிக்சர்லாம் பார்க்கும்போது பாட்டில் வந்து கொஞ்சம் சின்னமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வந்துட்டு நல்லா பெருசாகவே இருக்குங்க. ஹேண்டியாகவும் இருக்குது. நல்ல பெரிய சைஸாகவும் இருக்குது. நான் நினச்ச அளவுக்கு குட்டியாக இல்லை. அதே மாதிரி இந்த மூடியும் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த பெயிண்டிங்லாம் நல்லா சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. பாட்டில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து 200 கிராம்லேருந்து 250 வரைக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க. இது எதுனா அந்த லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து கிளாஸ் ஜாரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே நான் மீஷோவில் தாங்க வாங்கினேன். இது வந்து காசுமாலை. இது வந்து இந்த சின்னதாக அட்டிகை, ஆரம் ரெண்டுமே செட்டாக வந்திருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ₹167க்கு நான் வாங்கியிருப்பேன். இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ₹196ங்க. மீஷோ கிரெடிட்டில் வந்துட்டு ₹29 லெஸ் பண்ணி இது எனக்கு கிடச்சிது. இந்த மீஷோ கிரெடிட் அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த ஸ்பின் பண்ணி வின் பண்ணுறது, டெய்லி யாருக்காவது இமேஜ் ஷேர் பண்ணி வின் பண்ணுறது அந்த மாதிரி. அதை நான் இப்போ வீடியோ போக போக சொல்கிறேன். இதுதாங்க அந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு பேக்கிங் மட்டும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா இது எனக்கு கிடைக்கும் போதே அந்த பாக்ஸ் வந்து நல்லா சப்பையாக்கி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஜுவல் வந்து எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்தது. அந்த செயின் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த செயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பிடிக்கல. ஆனால் மற்றபடி இந்த காஸ்ட்டுக்கு இது ரொம்பவே வேர்த்துங்க. நான் வந்து கண்டிப்பாக பாப்பாவுக்கு போடலாம். அப்படி இல்லைன்னா ஆரி ப்ளவுஸ்க்கு வந்து இதை கட் பண்ணி நம்ம காயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியும் செப்பரேட்டாக காயின் வாங்கினா 50 காயினே வந்து இப்போ நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருப்பேன் ஆரி ஒர்க்குக்கு வாங்கின மெட்டீரியலு. ஸோ அந்த காஸ்ட் அதிகம். அதை கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இல்லைங்க, இது வந்து பாப்பாவுக்கு மட்டும் கிடையாது. இது நம்மளுமே கூட எங்கேயாவது கோவிலுக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம். நல்லாவே இருக்குது. இந்த தகன்னு ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் அடிக்கிற கலரில் இல்லை. நல்ல டீசெண்டாக இருக்குது. செயின் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டடாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இந்த காஸ்ட்டுக்கு இது வேர்த்துன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பைஸ்ராக்குங்க. இது ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹358. இந்த மீஷோ கிரெடிட்டு, அதுக்கப்புறம் ஆஃபரு இது எல்லாமே லெஸ் ஆகி நான் வந்துட்டு இதை வாங்கினதோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹241க்கு வாங்கியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மீஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் பண்ணுறது, டெய்லி வந்து இமேஜெல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஷேர் பண்ணோன்னா அதில் நமக்கு ஒரு ₹10 வரைக்கும் காசு கிடைக்கும் கிரெடிட்டு. இந்த மாதிரி நிறைய அதில் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் நான் இந்த தடவை நிறைய திங்ஸ் வாங்கியிருப்பேன். இது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இது எல்லாமே என்ன நினச்சேன்னா, நமக்கு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலங்க. எனக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இது வந்து 360 டிகிரி ரொட்டேஷன் அப்படி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளால் லெஃப்ட் சைடும் ரொட்டேட் பண்ணிக்க முடியுது, ரைட் சைடும் ரொட்டேட் பண்ணிக்க முடியுது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேண்டியாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்தீங்களா, இப்போவே இது கொஞ்சம் நல்ல ஒரு டென்ட் இருக்குது பாருங்கள், ஒரு சப்பை மாதிரி. நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா இந்த வாட்டர் பாட்டில்லாம் அமுங்கும் இல்லைங்க, அந்த மாதிரி அமுங்குது. இது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவள் அதை வச்சு விளையாடிட்டே இருந்தா. ஸோ அது மட்டும்தான். ஆனால் இதில் நம்ம வெயிட்டான பொருள்லாம் போட போகிறது கிடையாது. எப்படியும் இந்த சோம்பு, சீரகம், கடுகு இந்த மாதிரி தான் போட போகிறோம். அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை எப்படி சுற்றிட்டு இருக்கா பாருங்கள். அந்தளவுக்கு அது நல்லா ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது. அதுக்கப்புறம்
அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த பிளாஸ்டிக் பாருங்க. அது எவ்வளோ ப்ரெஸ் ஆகுது வாட்டர் பாட்டில் மாதிரி. ஆனா மூடி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இதுல ஒரு சின்ன ஒரு சின்னதா ஒரு ஒரு கோடு கிழு ஸ்க்ராச்சஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் அந்த பாட்டிலோட மெட்டீரியல் கொஞ்சம் இதுவா இருந்தது. பரவால்ல. ஆஃபர்ல வாங்கியிருக்கோம். இன்னும் இவ்ளோ காசு கம்மியா வாங்கியிருக்கோம். அப்புறம் இன்னொன்னு இதுல வந்துட்டு அ மேல இருக்கிறதுல வந்து 8 இருக்கு. கீழ இருக்கிறதுல 8 இருக்கு. ஸோ 16 இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இதில் இருக்குங்க. நல்லா ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது. நம்ம கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவுமே நல்ல கிரிப்பாக இருக்குது. லூஸாக கழண்டு விழுற மாதிரி இல்லை. இது வந்து இந்த ஹோல் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் நம்ம இந்த ஃப்ளவர்லாம் போட்டு வச்சுக்கலாம் போல். இந்த ஃப்ளவர் வாஷில் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க போல். இது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது குவாலிட்டி எப்படி வேணா இருக்கட்டும். ஏன்னா அதில் நம்ம கண்டிப்பாக வெயிட் போட போகிறது கிடையாது. ஸ்பைசஸ் அந்த மாதிரி தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு இது ஓகே தான். அப்புறம் தான் நான் இதை எடுத்து வைக்கும்போது தான் பார்த்தேங்க, இதை இந்த மாதிரி நம்மளால் தனியாக கழட்டிக்க முடியுது. தனித்தனியாக நம்மளால் கழட்டி ஒரு பிளேட் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே ஏதாவது வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறோம், அப்படியே எடுத்துகிட்டு போகாமல் நம்ம ரிமூவ் பண்ணி இது பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே கூட இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எல்லாமே ஒன்றுமே நல்லா தனியாக கழட்ட வருதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த ஸ்பின் பண்ணி கிரெடிட் அதெல்லாம் இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய சேர்த்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா நான் 128 ருபீஸ் கிட்ட நான் ஏர்ன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் லெஸ் ஆகி தான் இதெல்லாம் வாங்கினேன். இது வந்து 6 கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஹேண்டி கண்டெய்னருங்க. இது நான் போன தடவை போட்டப்பவே வாங்க வேண்டியது. ஆனால் எனக்கு இது கிடைக்காம போயிடுச்சு. ஸோ திருப்பியும் நான் இது போட்டேன். ஆனால் மை குட் லக், இது அதை விட ரொம்ப கம்மியான காசுலேயே நான் வாங்கியிருக்கேன். 260 ருபீஸ்க்கு இந்த 6 கண்டெய்னர். நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. பிளாஸ்டிக் ரொம்ப நல்ல குவாலிட்டி, நல்ல திக்காக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் இதை வந்துட்டு நம்மளால் உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி மூடியுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். மீஷோவில் ஒரு கண்டெய்னர் வாங்கினது. அது 1 லிட்டர் கண்டெய்னர்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ ஏர் டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு இது ஏர் டைட்டாக தான் இருக்குது. ஆனால் போட்டு வச்ச திங்ஸ்லாம் அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மூடி மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வாங்கின கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நல்ல டைட்டு. 2 நம்ம வந்து ஒரு நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணால் தான் அது ஓப்பனே ஆச்சு. ஆனால் இது அந்த அளவுக்கு கிடையாது. லைட்டாக ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆயிக்குது. பட் இந்த காஸ்ட்டுக்கு இதுவும் வொர்த்து தான். அந்த கண்டெய்னரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டிசைனே ஒரு பானை ஷேப்பில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவுமே நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தது தான். 4 லேயர் அந்த ஸ்பேஸ் ரேக்கு, ஸ்பேஸ் சேவிங் ரேக்குன்னு சொல்லுவோம்ல. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஃபரு, அதுக்கப்புறம் அந்த மீஷோ கிரெடிட் இதெல்லாம் லெஸ் ஆகி இதுவுமே நான் 421 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு உண்மையாகவே நல்ல ஆஃபர்ன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த 4 லேயர்லாம் வந்து 560 ருபீஸ், அதுக்கப்புறம் 600 கிட்ட இருந்துச்சு. ஸோ இவ்வளோ லெஸ் ஆகி வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. இதோட பேக்கிங் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா பாக்ஸ்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சு போய் தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சின்ன கவரில் வந்து அந்த மேலே க்ளோஸ் பண்ணுற 2 இதுவும், பாட்டமில் வந்து அந்த நம்ம தள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு வீல் மாதிரி கொடுப்பாங்களா, அதுவும் தனியாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா அழுக்காகவே தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கரை படிஞ்சிருந்தது. மற்றபடி இதில் வேறு எந்த டேமேஜோ எதுவுமே கிடையாது. ரொம்பவே நல்லா இருந்தது. இதை செட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, நம்ம நான் என்ன நினச்சேன்னா கீழே வச்சிடலாம் பார்த்தேன். ஆனால் இது முடியாது. ஏன்னா பாப்பாலாம் வந்து கொஞ்சம் நம்ம ஏதாவது வெயிட் வச்சு இது பண்ணோம்னா தள்ளி விட்டால் கண்டிப்பாக கழண்டுக்கும். இது நம்ம பாப்பாவுக்கு இந்த ஹைட்டுக்கு இருக்குது. இந்த 4 லேயர் வந்து இந்த ஹைட்டுக்கு இருக்குது. ஆனால் தாராளமாக வாங்கலாம். ஸோ இதை இப்போ நான் பிளான் சேஞ்ச் பண்ணிட்டேன். மேலே தான் வைக்க போகிறேன். ஏன்னா வெயிட் வச்சோன்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம கைப்பட்டு கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ குழந்தைங்கலாம் இல்லை, பெரியவங்க நம்ம தான் இது பண்ணுறோன்னா நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மெலிசாக இருக்குங்க, தின்னாக இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு நடுவில் அந்த கேப்பு அந்த மாதிரிலாம் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த வீடியோவையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.